வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சில சொத்துக்களை வித்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. திருமதி சங்கீதா விஜய் மற்றும் விஜய் அவர்களோட விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் சொத்துக்களை விற்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே வருது. இந்த விஷயத்தை சட்டப்படி பார்த்தோன்னா ஒரு கணவர் தான் சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்களை எப்போ வேணால் விற்பனை பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் தன்னுடைய விவாகரத்து வழக்கில் தனக்கு பர்மனண்ட் அலிமனி, அதாவது நிரந்தர ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் வச்சிருக்கிறாங்க. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் திரு விஜய் அவர்களோட வசதி, வருமானம் இதையெல்லாம் கணக்கிட்டு தனக்கு நிரந்தரமான ஜீவனாம்சம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஜீவனாம்சத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலேயோ அல்லது கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ அதனால தன்னுடைய சொத்துக்களை வித்தாரு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகும். திரு விஜய் அவர்கள் திருமதி சங்கீதா அவர்களுக்கு அதிக பர்மனண்ட் அலிமனி தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்தாருன்னா அதை கோர்ட்டு கண்டுபிடிச்சி அவருக்கு எதிரான தீர்ப்பை தான் கொடுக்கும். இந்த விஷயத்தில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி சொத்துக்களை விற்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நன்றி மக்களே.